ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு விஷாலின் நடிப்பில் ரிலீஸ் ஆன ரத்னம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஒரு கும்பல் ஒரு இடத்துல பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த பஸ்ஸில் உள்ள மக்களை கொன்று அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. படத்தில் சமுத்திரக்கனி எம்எல்ஏவாக இருக்காரு. இவருக்கு ரைட் கண்டா விஷால் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில விஷால் பிரியா பவானி சங்கரை பார்க்குறாரு. அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. இந்த நேரத்தில் பிரியா பவானி சங்கருக்கு ரவுடிகளால் நிறைய பிரச்சனை வருது. விஷால் ஹீரோனியை ரவுடின்ட்டு இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, விஷால் பிரியா பவானி சங்கரை ஃபாலோ பண்ண என்ன காரணம் தெரிய வந்துச்சா இல்லையா, கடைசியாக அந்த ரவுடி குரூப்பை விஷால் பழி வாங்கினாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஷால், சமுத்திரக்கனி, பிரியா பவானி சங்கர், யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ விஷால் எப்பவும் போல அவரோட ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகளில் ஆக்ரோஷமாக நடிச்சிருக்காரு. படத்தில் நடித்த மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் உள்ள ஒரு சில காமெடி பரவலாமல் இருக்கு. படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே தரமாக இருக்கு. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட டைரக்டர் ஹரி தான். ஹரியோட படங்கள்ல ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி கமர்ஷியல் கலந்த ஆக்ஷன் படத்தை தரமா கொடுப்பாரு. எடுத்துக்காட்டா சொன்னா தாமிரபரணி, பூஜை, சாமி போன்ற படங்களை சொல்லலாம். பட் இந்த படம் அந்த அளவுக்கு இல்ல. படத்துல எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. ஹரியோட படங்கள்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் கண்டிப்பா கிளிக் ஆயிரும். பட் இந்த படத்துல சென்டிமெண்ட் அந்த அளவு கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல 3 பெரிய ரவுடின்னு படத்துல காமிக்கிறாங்களே தவிர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு படத்துல எதுவுமே இல்லை. வில்லன் கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப டம்மியா இருக்கு. படம் ஃபுல்லா லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அதுல குறிப்பிடும்படி சொன்னா, விஷால் என்னதான் ஒரு ரவுடியா இருந்தாலும் போலீஸ் ஒருத்தர் விஷாலோட ஃபேமிலிய தப்பா பேசினதுக்காக பப்ளிக்ல அந்த போலீஸ அடின்னு அடிச்சு ரொம்ப கேவலப்படுத்துவாரு. இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் விஷாலை கைது பண்ண போவாங்க. அந்த சீன்ல சமுத்திரக்கனி போலீஸ் உயர் அதிகாரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுலயும் அவர் சொல்ற டயலாக் தான் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. போலீஸ் ரவுடியும் ஒன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாதான் ஊரே உருப்படுன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு தெரியல. இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே நம்ப முடியாத காட்சிகள் படத்துல நிறைய இருக்கு. விஷால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 பேரை வெட்டி வீசிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சீன் படத்துல வந்துகிட்டே இருக்கு. படத்துல நிறைய சேசிங் சீன்ஸ் வருது. அதுல ஒரு காட்சியில கூட பரபரப்பா விறுவிறுப்பா இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்பண்டா முடியும்னு இருக்கு. படத்துல கௌதம் மாஸ்டர் கேமியோ ரோல் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.